அசிங்கப்பட்டுக்கிட்டு வெளியே சொல்லாம ஆமாம், ரொம்ப நோய் வளர்த்துக்கிறாங்க. நோய் வளர்த்து அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும்போது இல்லை நம்மளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச ஒன்றுமே நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு கிளினிக் போய் அப்ரோச் பண்ணி அது என்ன ரிசல்ட் கிடைக்கும், சரி ஆப்ரேஷன் வேணாமா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு கிளினிக்ல பார்த்து அது மாதிரி கூட பண்ணி அது கியூர் ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். நான் பயப்படுறாங்க, அசிங்கம். உங்களுக்கு நான் மருந்து கொடுத்தேன், டெய்லி வர வச்சிருக்கலாம். ஆனால் எவ்வளோ சிம்பிளாக முடித்தேன் உங்கள் வேலையை வந்து. அது சொல்லுங்கள், மருந்து கொடுத்து விட்டு கையில் கொடுத்துட்டேன், ரைட்? நீங்களே போட்டுக்கிங்க தானே? ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ரெகுலரா வாங்க, தினமும் கிளினிக் வாங்க, அப்படிலாம் கிடையாது இல்லையா? ஈவினிங் வாங்க, அதுக்குன்னு ஒரு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. வந்த அன்னைக்கு மட்டும் சார்ஜஸ் போட்டீங்க, மருந்துக்கு உண்டான சார்ஜஸ் இது பண்ணீங்க, கன்சல்டேஷன் ஃபீஸ் போட்டீங்க, அந்த மருந்து அந்த மெடிசனுக்கு உண்டான சார்ஜஸ் போட்டீங்க. அவ்வளோதான். அது எப்படி யூஸ் பண்ணணும், அது எந்த முறையில் யூஸ் பண்ணணும், அது எப்போ போய் யூஸ் பண்ணணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்றீங்க. கரெக்ட். இது கொடுத்ததுனால எங்களுக்கு வந்துட்டு அந்த வந்துட்டு போகிற ரொம்ப சுலபமாக இருந்து வெளில வந்துட்டீங்க இல்லையா? இல்லாட்டி அது பெரிய எங்கேயோ போயிட்டு காம்ப்ளிகேஷன் ஆகிருக்கும். நான் இப்போ ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நான் கிட்டத்தட்ட ஒரு இப்போ 2 மாதம் ஆகிற போகுது. ஒன்றுனா கண்டிப்பாக இதை படுத்த பிடிக்க ஆக்கியிருப்பாங்க. ஏன்னா இது ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்கன்னா அது ரொம்ப இது அவங்களே சொல்கிறாங்க, உள்ளே விட்டு இது பண்ணுவோம் அப்படி இப்படி இது சொன்னாங்க. எனக்கு அது இயற்கையாகவே சரி பண்ணிட்டீங்க இல்லையா? சார் இயற்கையாகவே இப்போ எதுவுமே ஒரு இது பண்ணாமல் மருந்து வச்சு கொடுத்து அந்த மேலுக்கு மருந்து உள்ளுக்கு ஆயில்மெண்ட் நாங்களே செய்கிறது இல்லையா? அது ரெண்டுத்தையும் வச்சு பக்காவாக எனக்கு அதாவது பெயின் நிம்மதியாக வேலைக்கு போகலாம். இப்போ நான் வண்டி ஓட்டுறேன் சார். இப்போ உங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்தா உங்கள் முகமே மாறி இருக்கு இல்லையா? என் இப்போ சொல்கிறாங்க கொஞ்சம் பிரைட்டாக இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி ரொம்ப ஒரு சீக்கால மாதிரி இப்போ அவர் சொன்ன இன்ஜெக்ஷன் ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறாங்க. இதுதான் வைத்தியம் இல்லையா? இதுதான் வைத்தியம். இதுதான் வைத்தியம். அவங்க நீங்கள் சொல்கிற இன்ஜெக்ஷன் நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா அதுக்கு உண்டான ரிசல்ட்டு கண்கூட பார்க்கலாம்.